மக்களை மயக்கி கட்டி போடுற திறமை வேற யாருக்கு இங்க இருக்கு? குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு எளிய மார்க்கம். பரவாயில்ல சொல்லு, எதையும் தாங்கும் எதையும் தான் அது. ஒரு கணவனுக்கு ரிலேஷன்ஷிப்ல என்ன வேணும் சாம்பார் ஆப் எனக்கு நீங்க நினைக்கிறீங்க? இது கணவர்களுக்காக நான் இந்த எபிசோட்ல பேசுறேன். அப்போ கணவர்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? லவ், கேர், அட்டென்ஷன். ஐயோ நல்லா லவ் பண்ணணும், அதான் என் கணவருக்கு பிடிக்கும். ஐயோ நல்லா கேர் பண்ணணும், அதான் என் கணவருக்கு பிடிக்கும். நல்லா பாசமாக வச்சுக்கணும், அதான் என் கணவருக்கு பிடிக்கும். உடனே நீங்கள் நினைப்பீங்க, இல்லை அவரோட இன்டிமெசி, அதாவது நெருக்கமாக இருக்கணும் அதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. அதாவது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர் மௌனமாக இருப்பார். நீங்கள் எவ்வளோ தான் சண்டை வச்சாலும் பேசாமல் இருப்பார். அவர் எவ்வளோ வழியில் இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். இந்த நேரங்களில் மட்டுமல்லாமல் அவருடைய சைலன்ஸ்லையும் அவருடைய மௌனத்துலையும் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிதல் இருந்தன்னா, முதல்ல நீங்கள் கொடுங்க. புரிதல் இருந்தனா அது மட்டுமே போதும். ஒரு ஆண்மகனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கணவருக்கு மிக 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 அவசியமானது. அவங்க என்னை பற்றி புரியவே இல்லையே, நீங்கள் இதை ஆரம்பித்து பாருங்கள். புரிதல் எதற்காக என்கின்ற புரிதல். அதற்கு தெளிவு வேணும், நோக்கம் வேணும், எண்ணம் வேணும், அன்பு வேணும், பொறுமை வேணும். சிறப்பான பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு இரண்டு பக்கமுமே புரிதல் பிரம்மாண்டமாக இருந்தால், நல்லவங்க கெட்டவங்க எதுவும் தேவையில்லை. புரிதல் இருந்தாலே போதும், பிரம்மாண்டமாக வாழலாம்.